இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக நம்ம என்ன டிஷ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா நம்ம ஃபிஷ் கறி பண்ணலான்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கோம். ஸோ ஃபிஷ்ஷுக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். சரியா, அதில் ஃபஸ்ட்டு சாதம் வடித்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, இங்கே ஃபிஷ் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். ஃபிஷ் கூட நல்லா கல் உப்பு மஞ்சள்லாம் போட்டு கழுவி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு பிடிக்கிறதுக்காக உப்பு மிளகாத்தூள் லைட்டாக போட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறமா ஃபிஷ் நீங்கள் அந்த மாதிரி கழுவி வச்சு ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் தக்காளி, அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெங்காயம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மாங்காய் கொஞ்சம் போட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு மாங்காவும் சேர்த்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா இருக்குது. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக கொத்தமல்லி, கறிவேப்பிலை, அது நான் கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு புளி தண்ணி கொஞ்சோல சேர்த்து புளி இது பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய்க்குள்ளே வெங்காயம், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் வெள்ளைப்பூடு, கறிவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். திருநெல்வேலி ஸ்டைலில் மோஸ்ட்டாக நம்ம தேங்காய் யூஸ் பண்ணாமல் எதுவுமே செய்ய மாட்டோம். ஸோ ஃபிஷ் கண்டிப்பாக தேங்காய் யூஸ் பண்ணி தான் செய்வோம். ஸோ நல்லா எனக்கு ஏற்ற மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் பெருங்காயம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இது வெந்தயம், அது கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் ஃபிஷ்ஷுக்குன்னு எதுவும் ஸ்பெஷலாக பர்டிகுலராக இல்லை, நார்மலாக. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, இவ்வளோ தான். ஸோ தேவையான பொருள் எல்லாமே நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம சமைக்கிறதை பற்றி போகலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு கடாய் நல்லா சூடு பண்ணிவிட்டு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். ஓகே, நல்லா காயணும், எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் தான் நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்ன போடுவோன்னா, நார்மலாக தாளிக்கிறம்போது கடுகு ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க, ரொம்ப ஜாஸ்திலாம் வேணாம். ஸோ கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வெந்தயம் எடுத்துக்கோங்க. வெந்தயமும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. வெந்தயம் நீங்கள் கடுகு நல்லா பொடியணும். அதுக்கப்புறம் வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் என்ன ஆகும்னா, ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது. ஸோ ரொம்ப கரிஞ்சிருச்சு அப்படின்னா அது என்னென்னா கசக்கும். சரியா, ஸோ நீங்கள் அந்த மாதிரி இது பண்ணாமல் போட்டுக்கோங்க. ஸோ வெந்தயமும் ஒரு ஸ்பூன் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம தாளிக்கிறதுக்கு என்னென்ன ஐட்டங்கள் போடணுமோ அது எல்லாமே நெக்ஸ்ட் 1 by 1 நம்ம போட போகிறோம். ஸோ அடுப்பு கொஞ்சம் ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, அதுக்கப்புறமா வெங்காயம் போட்டுட்டதுக்கப்புறம் நீங்கள் வச்சிருக்கிற கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கப்புறமா தக்காளி, வெங்காயம் இது போட்டுக்கோங்க. இது நல்லா பச்சை மிளகா போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஓகேவா, நல்லா வதக்கினதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன போட போகிறீங்கன்னா, தக்காளி எடுத்து போட்டுக்கோங்க. தக்காளி போட்டுட்டு ஓகேவா, தக்காளி நல்லா போட்டுக்கோங்க. தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்குங்க. எப்போவுமே தக்காளி போடும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ தக்காளி ஸ்பீடாக வதங்கும். அதுக்காக தான் நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணும்போதே தக்காளி நல்லா போட்டுக்கோங்க. ஸோ இதை நல்லா வதங்கினதுக்கு புளியை நல்லா கரைச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, அது கூட மிளகாத்தூளையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபிஷ் எவ்வளோ வச்சுருக்கீங்களோ நல்லா இது மிளகாத்தூள் போட்டு நல்லா கலரி விட்டுறதுக்கப்புறமா ஃபிஷ் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த ஃபிஷ் எல்லாத்தையும் ஒன்றா உள்ளே எடுத்து எல்லாமே நீட்டாக உள்ளே போட்டுக்கோங்க. உள்ளே போட்டுட்டு குழம்புக்குள்ளே ஃபிஷ் போட்டதுக்கப்புறம் ரொம்ப கரண்டி வச்சு நீங்கள் கலரிட்டே இருக்க வேணாம். சரியா, ஒன்றா எடுத்து போட்டுக்கோங்க. ஓகேவா, கொஞ்சம் மாங்காய், அது புளிப்புக்காக தக்காளி கம்மியாக போட்டிருக்கேன். அதனால தான் மாங்காவும் சேர்த்து எல்லாம் சேர்ந்தாப்பில் போட்டுட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, நெக்ஸ்ட் குழம்பு நல்லா கொதிக்கணும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வருது. ஸோ குழம்பு கொதிச்சு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, தேங்காய் போடணும். ஸோ தேங்காய் போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஸோ நம்ம சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. குழம்பு நல்லா கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. நல்லா சூடாக இருக்குது குழம்பு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நான் சாப்பிட போகிறேன். சாப்பாடு எப்படி இருக்குன்னு நான் உங்ககிட்ட சாப்பிட்டுட்டு சொல்கிறேன். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ நான் கொஞ்சமாக குழம்பெல்லாம் ஊற்றிக்கிட்டேன்.
பார்த்தீங்கள்ல நீங்கள் இப்போ நான் ஊற்றுனதை பாருங்கள். இப்போ சாப்பிட்டுட்டு சொல்கிறேன் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. மீன் குழம்பு சண்டே ஸ்பெஷல். நீங்களும் சாப்பிட்னா வாங்க ஒன்றா சேர்ந்து